Hello friends, welcome to Rani Tailors. போடுகிற டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்ன பார்க்கலாம். ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஜரி த்ரெட்டால செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். மார்க் பண்ணியிருக்க லைனில் கரெக்டாக வர மாதிரி போடுங்க. செயினோட அளவு வந்து ஒன்று போல் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து நம்ம ஜரி த்ரெட்டால் செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். அடுத்தது வந்து சில்க் த்ரெட்டால் 2 லைன் செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். அடுத்தது வந்து நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். 6 பீட் எடுத்திருக்கேன். பீட்ஸ் வந்து நெருக்கமாக இல்லாத மாதிரி பார்த்து போடுங்க. பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், நம்ம வந்து அந்த ஹோல்குள்ளே நீடில் கொண்டு வந்துடணும். திருமணமாக 6 பீட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபுல் லைனும் போட்டுக்கலாம். சுகர் பீட் போட்டுட்டு அடுத்த லைன் வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். நம்ம சுகர் பீட் எப்படி போட்டோமோ அதே மெத்தட் தான் இதுவும். அது 6 பீட் எடுத்தோம், இது வந்து நம்ம 4 பீட் எடுத்துக்கலாம். பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோல்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கலாம். நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் வந்து நான் சுகர் பீட் போட்டிருக்கேன். இப்போ நான் நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். த்ரெட் வந்து 2 + 2 4 ஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம். சில்க் த்ரெட்டில் ஸ்ட்ரைட் நேராக எடுக்காமல் இந்த மாதிரி கிராஸில் போட்டுக்கலாம். மேலே நம்ம த்ரெட் ஒர்க்லாம் போட்டுட்டு பீட் ஒர்க் போட்டுக்கலாம். சிக்ஸ் பீட் எடுத்திருக்கேன். பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், இந்த ஹோல்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கலாம்.
நம்ம இதில் பீட்ஸ்லாம் போட்டுட்டு இந்த குட்டி ஃப்ளவரில் வந்து த்ரெட் ஒர்க் போட்டுக்கலாம். 2 + 2 4 ஸ்டென்ஸ் தான் எடுத்திருக்கேன் சில்க் த்ரெட்டில். அடிப்பக்கம் வந்து நெருக்கமாக போடணும். இதில் நம்ம த்ரெட் ஒர்க் போட்டுட்டு இந்த லீஃப் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, லீஃப்லேயும் த்ரெட் ஒர்க் போட்டுக்கலாம். இதில் 2 + 2 4 ஸ்டென்ஸ் போட்டோம். இதில் வந்து 6 + 6 12 ஸ்டென்ஸ் போட்டிருக்கோம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். இதிலேருந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப டைட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஃப்ரீயாகவே போட்டுக்கோங்க. திரும்ப அடுத்த லீஃபில் போட்டுக்கலாம். டைட் பண்ண வேண்டாம் த்ரெட்டை. இப்போ இதில் வந்து நம்ம ஒன் சைட் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய பீட்ஸ் போட்டுக்கலாம். ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலுக்குள்ளே நீடில் கொண்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம இதை சுற்றிலும் சுகர் பீட் போட்டுக்கலாம். த்ரீ பீட்ஸ்க்கு இடையில் ஒரு சைடு ஸ்டிச்சு. போட்டுட்டு இந்த லீஃபில் வந்து நம்ம கட் பீட் போட்டுக்கலாம். 3 பீட் எடுத்துக்கலாம். ரைட் சைட்லேயும் லெஃப்ட்லேயும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணும். போட்டுட்டு இந்த வளைவு மார்க் பண்ணியிருக்கோம், இதில் வந்து நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். இதுலேயும் வந்து நான் அவுட்லைன் வந்து சுகர் பீட் போட்டிருக்கோம். இங்கே போட்டிருக்கோம்லையே அதேமாதிரி போட்டிருக்கேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வளைவில் வந்து நம்ம கட் பீட் போட்டுக்கலாம். கட் பீட் போட்டுட்டு அப்புறம் இதில் ஒரு சக்கரி போட்டுக்கலாம். இதில் ஸ்டோன் போட்டுக்கலாம்.
இந்த லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து நம்ம கட் பீட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 4 பீட் போட்டிருக்கேன். திரும்ப நம்ம வந்து 4 பீட் போட்டுக்கலாம். மார்க் பண்ணியிருக்க லைனில் கரெக்டாக வர்றத மாதிரிக்கு 2 பீடுக்கு இடையில நீடில் எடுத்துகிட்டு பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோல்குள்ளே கொண்டு வந்துடணும். இந்த மாதிரியே ஃபுல்லுமே போட்டுக்கலாம். நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சோம் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிள் அண்ட் எலகன்ட் லுக்கில் இருக்குது. நம்ம ஷார்ட் ஸ்லீவ் போட்டிருக்கோம். ஸ்லீவோட ஒயருக்கு தகுந்த மாதிரிக்கு இந்த லைனை மட்டும் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நெக்கோட போர்ஷன் வந்து இந்த லைன் பார்டர் லைன் மட்டும் வந்துட்டு அங்கங்கே இந்த மாதிரி ஃப்ளவர் ப்ளஸ் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.